நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ஃபேமஸா நடக்கிற டாப் 10 தீமிதி திருவிழா கோயில்கள் எது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில்கள் எல்லாம் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததோட மட்டும் இல்லாம 5000 பேருக்கு மேல அதிகப்படியான மக்கள் தீமிதிக்கிற கோயிலாகவும் இருக்குது. பழனி நெய்க்காரம்பட்டி மண்டுகாளியம்மன் கோயில் 8000 பேருக்கு மேல தீமிதிச்சு 10வது இடத்துல இருக்கு. சீர்காழி மாதான மாரியம்மன் கோயில் 10000 பேருக்கு மேல தீமிதிச்சு 9வது இடத்துல இருக்கு. ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் 20000 பேருக்கு மேல தீமிதிச்சு 8வது இடத்துல இருக்கு. திருப்பூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் 30000 பேருக்கு மேல தீமிதிச்சு 7வது இடத்துல இருக்கு. திருச்செங்கோடு ஓங்காளியம்மன் கோயில் 40000 பேருக்கு மேல தீமிதிச்சு 6வது இடத்துல இருக்கு. ஈரோடு அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோயில் 50000 பேருக்கு மேல தீமிதிச்சு 5வது இடத்துல இருக்கு. மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மன் கோயில் 70000 பேருக்கு மேல தீமிதிச்சு 4வது இடத்துல இருக்கு. சிதம்பரம் கீழ்த்திரு மாரியம்மன் கோயில் 80000 பேருக்கு மேல தீமிதிச்சு 3வது இடத்துல இருக்கு. திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோயில் 90000 பேருக்கு மேல தீமிதிச்சு 2வது இடத்துல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அதிகப்படியான மக்கள் தீமிதிக்கிற திருக்கோயில் எதுன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிள் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு இந்த லிஸ்ட்ல வராத ஃபேமஸான தீமிதி திருவிழா கோயில் எதுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் மக்கள் தீமிதிக்கிற கோயிலாகவும் கால்நடைகளான ஆடு மாடுகளும் குண்டத்துல இறங்கி தீமிதிக்கிற கோயிலாகவும் வெளிமாநில பக்தர்களும் வந்து தீமிதிக்கிற கோயிலாகவும் இருந்து காலையில 4 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் தீமிதிக்கிற கோயிலான சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயில் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற தீமிதி திருவிழா கோயில்கள்லயே இன்னைக்குமே முதல் இடத்துல இருக்குது.